Welcome to Lifeguard. Subscribe for more videos. வணக்கம். நாம் இன்றைக்கி பூரி கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ரெண்டையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசறணும். இந்த மாதிரி உதுத்து விடுற மாதிரியே பிசைங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டாகவும் நல்லா பூரி நல்லா பெருசாகவும் வரும். இரநூறு கிராம் மாவுக்கு 12 பூரி வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி அப்படி பிசைஞ்சு விடுங்க. நம்ம பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா ஊறிடுச்சுன்னா நம்ம பூரி போடுறதுக்கு நல்லாயிருக்கும், நம்ம தேய்க்கிறதுக்கும் நல்லா வரும். இப்போ அதில் ஒரு சும்மா கொஞ்சமாக ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக அதை ஊற்றிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் அது ஊறட்டும், அப்படியே வச்சுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு வேகிற நேரத்துலையே வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுப்போம். உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமே வெந்துடும், அதனால் நான் 2 விசில் வச்சுருக்கேன். வெந்துடுச்சு. நம்ம இதை உரித்து வச்சுப்போம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் இப்போ நம்ம கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போது அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டுக்கோங்க. லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போது இப்போ ஜீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போது நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பூண்டை அதில் சேர்த்துருவோம். பச்சை மிளகா 4 போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் அதிலே சேர்த்துருவோம். இப்போ லைட்டாக வதங்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க மஞ்சள்.
இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இப்போது நான் வந்து கட்டி பெருங்காயம் வந்து நொறுக்கி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் இதில் போட்டிருக்கேன். நீங்களும் இது மாதிரி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா உதுத்து போட்டு விடுங்க. இதெல்லாம் நல்லா உதுத்து போட்டால் தான் நல்லா எல்லாம் கலந்து நல்லா இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது நமக்கு கிழங்கு ரெடி, குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி ஒன்று ஒன்றையாக பிடிச்சி வச்சுட்டு நம்ம இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவில் 2 பக்கமும் அப்படி தேய்ச்சி வச்சுக்கிட்டு இது மாதிரி தேய்ங்க. 2 பக்கமும் பெரட்டி வச்சு தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்க்கிறதுக்கும் நல்லா வரும், பூரி நல்லா புடச்சி வரும். இது மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம போடலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ பூரியை பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பூரி புடச்சி வருது பாருங்கள். எண்ணெய் சூடாக இருந்தால் நல்லா வரும். போட்டு இது மாதிரி லைட்டாக மட்டும் அழுத்தி விட்டுட்டு பரட்டி விட்டுருங்க. இப்போ நமக்கு பூரிக்கிழங்குலாம் தயாராகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.